ஹலோ மக்களே, வெல்கம் டு எஸ்பி சினிஃபைல் யூடியூப் சேனல். நீங்கள் பார்க்க போகிறது இன்னைக்கு தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன ட்விஸ்டர்ஸ் அப்படிங்கிற இங்கிலீஷ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த படத்தில் டெய்சி எட்கர், கிளென் போவல் இவங்கலாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறது லீ ஐசக் சங். இந்த படத்தோட ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் 1996 இதே பேரில் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுது. அந்த படத்தோட சீக்வல் அப்படின்னு சொல்ல முடியாது, பட் அதே கதையை தான் இப்பயும் எடுத்திருக்காங்க. இது முழுக்க முழுக்க யூஎஸ்ல நடக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. படத்தோட ஆரம்பத்திலேயே ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு டொர்னடோ பத்தி ரிசர்ச் பண்றாங்க. டொர்னடோ அப்படின்னா வந்து தமிழ்ல சூறாவளி அப்படின்னு அர்த்தம். இந்த ரிசர்ச் என்ன அப்படின்னா, அந்த சூறாவளி வந்து பல ஊரை பல மக்களை வந்து நாசம் பண்ணுது. அதை தடுக்கிறதுக்கு இவங்க சோடியம் அண்ட் சில கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணி அதை தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க ட்ரை பண்றாங்க. அந்த ரிசர்ச்ல ஹீரோயின் கூட சேர்ந்து ஒரு 4 பேர் டிராவல் பண்றாங்க. ஆனா அந்த சூறாவளியில 3 பேர் இறந்துடுறாங்க. அதுல ரொம்ப டிப்ரெஸ் ஆன ஹீரோயின் இதெல்லாம் தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூயார்க்ல ஒரு ரெகுலர் ஜாப்ல இருக்காங்க. அந்த டைம்ல தான் அந்த குரூப்ல இருக்கிற இன்னொரு ஃப்ரெண்டு ஹீரோயினை மறுபடியும் அதே விஷயத்த பண்றதுக்காக கூப்பிடுறாங்க. சோ ஹீரோயினும் வேற வழியே இல்லாம போறாங்க. அங்க போகும்போது படத்தோட ஹீரோவான கிளென் பவலை மீட் பண்றாங்க. கிளென் பவல் யாரு அப்படின்னா ஒரு யூடியூப் சேனல் வச்சு நடத்துறாரு. சோ இந்த மாதிரி டொர்னடோக்கு உள்ள போயிட்டு அதை வீடியோ எடுத்து போடுறாரு. இவங்க 2 பேரும் எதிர்ச்சியா மீட் பண்ண இதுக்கப்புறம் என்ன நடந்தது, அந்த சூறாவளியை இவங்களால ஸ்டாப் பண்ண முடிஞ்சுதா என்ன அப்படிங்கறது இந்த படத்தோட மிச்ச கதை. இது ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் த்ரில்லர் ஜானர். இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். மொதல் பாசிட்டிவா தோன்றது, இந்த படத்தோட மேக்கிங் வந்து ரொம்பவே சூப்பரா இருந்தது. இந்த சூறாவளி தான் பல இடங்கள்ல வரும், ஆனா ஒவ்வொரு இடத்துலயுமே வந்து அவ்வளவு சூப்பரா அந்த டிசாஸ்டரை வந்து காட்டியிருப்பாங்க. நமக்கு சில இடங்கள்ல பார்க்கும்போது ரொம்பவே ரியலாவே இருக்கும். இந்த மேக்கிங்க்கு சப்போர்ட் பண்ற விதமா சினிமோட்டோகிராஃபியும் ரொம்பவே சூப்பரா இருந்தது. நம்மளே அதுக்குள்ள மாட்டின மாதிரி எல்லாம் ஃபீல் ஆகும் சில இடத்துல. தியேட்டர்ல நீங்க பாக்குறீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஸ்கிரீன்ல பாருங்க. ஐமேக்ஸ்ல இருந்ததுன்னா ஐமேக்ஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி ஹீரோயினோட ஆக்டிங் வந்து நல்லாவே இருந்தது. எமோஷனல் ஆஸ்பெக்ட்லயும் வந்து ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காங்க. நிறைய ஸ்டன் சீக்வன்ஸும் இருந்தது. சோ அதுக்கு ஈக்குவல் கிரெடிட் வந்து கிளென் பவலுக்கும் கொடுத்தே ஆகணும். ஏன்னா ரொம்பவே நல்லா பண்ணிருக்காரு. அண்ட் சிஜி ஒர்க்கும் நல்லாவே இருந்தது. இதெல்லாம் தான் அந்த படத்தோட பாசிட்டிவ். நெகட்டிவ் சைட் பார்க்கலன்னா முதல் நெகட்டிவா தோன்றது, படத்துல சினிமோட்டோகிராஃபி சூப்பராகவே இருந்தாலும் சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ஷேக்கியா இருக்கிற மாதிரி இருக்கும். ரியலா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சோ நீங்க பெரிய ஸ்கிரீன்ல நீங்க ஃப்ரண்ட்ல உட்காந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. அதை இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒரு நல்ல டெக்னிக்கலி சவுண்ட் மூவி இது. டிடில இல்ல டிவில நீங்க பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு அந்த எஃபெக்ட் உங்களுக்கு ரீச் ஆகும்னு தெரியாது. பட் தியேட்டர்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அடல்ட் கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் எதுவுமே கிடையாது. ஸோ ஃபேமிலியோட நீங்க பார்க்கலாம். அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பை, டேக் கேர்.